கடந்த 2 நாட்களாக காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருவதனால் ஆங்காங்கே மரங்கள் வேரோடு முறிந்து விழுகிறது. இந்த மரங்கள் விழுவதனால் பார்த்தோம்னாக்க போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில பார்த்தோம்னாக்க இன்று காலை உதகையிலிருந்து தொட்டபெட்டா செல்லும் சாலையில் 3 இடத்தில் மரம் விழுந்தது. இந்த மரம் விழுந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு தொட்டபெட்டா மலை சிகரத்துக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளனர். எனவே பார்த்தோம்னாக்க காலை அதிகமாக சுற்றுலா பயணிகள், அதுவும் இன்று வார விடுமுறை காரணத்தினால் சுற்றுலா பயணிகள் தொட்டபெட்டா காண்பதற்காக மேலே வந்தனர். அப்பொழுது பார்த்தோம்னாக்க அங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது 3 இடத்தில் மரம் விழுந்ததுனால அந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் தீயணைப்புத்துறையினர், வனத்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில சுற்றுலா பயணிகள் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஏமாற்றத்துடன் சுற்றுலா பயணிகள் திரும்பி சென்றனர். மேலும் பாத்தீங்கன்னாக்க உதகை குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவை இன்று காலை பாதி அதாவது மலை ரயில் உதகையிலிருந்து குன்னூர் நோக்கி கொண்டு சென்றிருந்தது. அப்போது பார்த்தோம்னாக்க இளநெல்லி என்ற பகுதியில மரம், ராட்சச மரம் தண்டவாளத்தில் விழுந்தது. இதனால் பாத்தீங்கன்னாக்க குன்னூர் உதகையிலான மலை ரயில் சேவை பாதி வழியிலே நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த மலை ரயிலில் பயணம் செய்த பயணிகள் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டு அந்த பயணிகளை பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டன. இதனால் பாத்தீங்கன்னாக்க மலை ரயிலில் அந்த பயணிகள் பயணம் செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மேலும் பாத்தீங்கன்னாக்க பல இடங்கள்ல மரங்கள் முறிந்து விழுந்ததனால் போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது குறிப்பாக சொல்ல போனாக்க உதகை முக்கிய குடிநீர் விளங்கக்கூடிய பாசன்சோலி சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களுக்கு மேலாக மரங்கள் முறிந்து விழுந்தனர். அங்கிருந்து வரக்கூடிய பேருந்து பாதைகளிலேயே நிறுத்தப்பட்டு அந்த பயணிகள் நடந்து செல்ல வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்க பல இடங்கள்ல மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மின் ஊழியர்கள் இரவும் பகலும் பார்க்காமல் மின்சாரம் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் உதகை முழுவதும் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடும் குளிர் நிலை வருவதனால மக்கள் தங்களுடைய வாழ்க்கை இயல்பு காலை நேரத்தில் நடைப்பயிற்சி மற்றும் மலை காய்கள் பயிர் செய்ய முடியாமல் மக்கள் இயல்பு வாழ்க்கையில் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது.